Hey guys, welcome back to our channel. நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் கூகுள் பாஸ்கி எப்படி யூஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் அக்கௌண்ட்டை சைன்இன் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வேஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் இப்போ நியூவாக வந்து கூகுள் பாஸ்கி அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கூகுள் பாஸ்கி மெத்தட் வந்து ரொம்பவே செக்யூராகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாக அண்ட் ஃபாஸ்ட்டாக உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை எந்த ஒரு டிவைஸ்லையும் டக்குன்னு சைன்இன் பண்ணலாம் அப்படின்னு கூகுள் சைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், செக்யூராகவும் இருக்கும். பிகாஸ் இந்த கூகுள் பாஸ்கியில் ஃபிடோ ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி மெஷர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கூகுள் பாஸ்கி மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி லாகின் பண்ணுறது உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை எந்த ஒரு டிவைஸ்லேயும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோன், நீங்கள் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபோனில் வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. அண்ட் செட்டிங்ஸில் போனோன்னே உங்களுக்கு மேபி அக்கௌண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா கூகுள் ஆப்ஷன் இருக்கும், இல்லை ஒரு சில ஃபோனில் டேரெக்டாகவே கூகுள் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதில் போங்க. நீங்கள் டெஸ்க்டாப் யூஸராக இருந்தாலும் டேரெக்டாக மேனேஜ் கூகுள் அக்கௌண்ட்டுன்றதில் போயிட்டு ஸோ அதில் வந்து செக்யூரிட்டி டேப்புக்குள்ளே போங்க. அண்ட் ஒன்ஸ் இங்கே போனோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்கீஸ் அப்படின்ட்டு நியூவாக ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில். ஸோ நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாஸ்கி அப்படின்னு காட்டும், இல்லை இது வரைக்கும் நீங்கள் க்ரியேட் பண்ணல அப்படின்னா ஸ்டார்ட் டு கிரியேட் யுவர் பாஸ்கீஸ் அந்த மாதிரி சிமிலர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பாஸ்கீஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு அகைன் வந்து நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். ஆல்ரெடி பாஸ்கி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அதே செக்யூரிட்டி மெத்தட் காட்டுது. இல்லைன்னா நீங்கள் ட்ரை அனதர் வே கொடுத்து உங்கள் பாஸ்வேர்ட் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கூகுள் பாஸ்கி மூலிமா உங்களோட ஃபோனோட ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை ஃபேஸ் அண்ட் லாக் இல்லை உங்கள் ஃபோனோட செக்யூரிட்டி கீ பின் நம்பர் அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த கூகுள் பாஸ்கிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ ஒன்ஸ் இப்போ பாஸ்கீஸில் போனீங்கன்னா இப்போ ரெட்மி 9 பவர் அப்படின்னு காமிக்கும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி கிரியேட்டட் பாஸ்கின்னு ஒன்று இருக்கும். ஏன்னா வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் ஒன்ஸ் கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணாவே பாஸ்கி ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். பட் பாஸ்கி நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸோ நியூவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் காட்டும் ஸ்டார்ட் யுவர் பாஸ்கி அப்படின்ட்டு. அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உடனே வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மாதிரி வந்துடுச்சுனாவே நீங்கள் அதுக்கப்புறம் கூகுள் பாஸ்கி யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் கூகுள் அக்கௌண்ட்டை. ஸோ இப்போ ஒன்ஸ் கூகுள் பாஸ்கி க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா இப்போ உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் மேபி இன்னொரு ஃபோன்லேயோ இல்லை இன்னொரு ஏதாவது ஒரு பிசிலையோ லாகின் பண்ணும்போது ஸோ எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வேற ஒரு ஃபோனில் இல்லை ஃப்ரெண்ட் கம்ப்யூட்டரில் இல்லை பப்ளிக் கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ டேரெக்டாக கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ ஜஸ்ட் உங்களோட இமெயில் ஐடி போட்டுருங்க அண்ட் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஒன்ஸ் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு பாஸ்வேர்டே கேட்காது. ஒன்ஸ் நீங்கள் கூகுள் பாஸ்கி க்ரியேட் பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி யூஸ் யுவர் பாஸ்கி டு கன்ஃபார்ம்னு வரும். ஜஸ்ட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. இல்லை எனக்கு இந்த மெத்தட் வேண்டான்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் ட்ரை அனதர் வேல போயிட்டு நீங்கள் பாஸ்வேர்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் பாஸ்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டுக்கு வந்து கண்டினியூ ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார்கோட் வந்து காட்டும். ஸோ இது வந்து ஒரு கிரிப்டோகிராஃபிக் கோட் அப்படின்னு கூகுள் சைடில் சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப அட்வான்ஸ்டு அண்ட் ரொம்ப செக்யூர் ஃபிடோ ஸ்டாண்டர்டில் வந்து இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நார்மலாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டி கீஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் அக்கௌண்ட்டை லாகின் நிறைய அக்கௌண்ட்ஸை லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் செக்யூரிட்டி கீஸ். இதில் இருக்கிற மாதிரியே ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து இந்த ஒரு கியூஆர் கோட்லேயும் இருக்குதுன்னு கூகுள் சைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து உங்களோட ஃபோன் வழியாகவே நீங்கள் ஸ்கேன் பண்ணலாம். ஸோ இதுக்கு உங்களோட கூகுள் அக்கௌண்ட் எந்த ஃபோனில் லாகின் ஆகிருக்கோ அந்த ஃபோன்லேருந்து தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். ஜஸ்ட்டு உங்களோட ஃபோன் கேமராலேருந்து நீங்கள் பண்ணலாம். ஏன்னா எல்லா ஃபோன் கேமராலையும் இப்போது பார்கோட் ஸ்கேனிங் ஃபீச்சர் டிஃபால்ட்டாகவே இருக்குது. ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் க்ளோஸரில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்கோட் ஐக்கான் வரும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் காமிச்சிடும் கனெக்ட் வித் கியூஆர் கோட் அப்படின்ட்டு. ஸோ இதில் வந்து ரிமெம்பர் சப்போஸ் உங்களோட ஓன் கம்ப்யூட்டர்னால் இதை செக் மார்க் கொடுத்துட்டு அலோ கொடுத்துருங்க. ஸோ அண்ட் அதே மாதிரி ப்ளூடூத்தும் வந்து நீங்கள் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ ஒன்ஸ் இதை பண்ண உடனே உங்களுக்கு இப்போ வந்து உங்களோட ஃபோனோட அத்தான்டிகேஷனு கேட்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்க்ரீன் லாக் நீங்கள் உங்களோட ஃபோனோட பின் நம்பரோ இல்லை உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனிங் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒன்ஸ் இதை வச்ச உடனே உங்களோட கூகுள் அக்கௌண்ட் கம்ப்யூட்டரில் லாகின் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க ஒரு டிவைஸில் நீங்கள் லாகின் பண்ணோன்னா ஸோ ஈஸியாக நீங்கள் லாகின் பண்ணலாம். அது டெஸ்க்டாப்பாக இருக்கட்டும் இல்லை இன்னொரு ஃபோனாக இருக்கட்டும். இன்னொரு ஃபோன்லேயும் அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ ஜஸ்ட் உங்களோட ஃபோன்லேருந்து அதை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த மெத்தட் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து லாகின் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு வாட்டி நீங்கள் இப்போ நான் வந்து இந்த பிசியில் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணதுனால ஸோ இந்த பிசி வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் நான்
நெக்ஸ்ட் டைம் வந்து இதே பிசியில் நான் இப்போ சைன் அவுட் பண்ணிவிட்டு அகைன் லாகின் பண்ணேன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து எனக்கு அந்த கிரிப்டோகிராஃபிக் கோடுன்னு சொன்னாலும் அந்த பார்கோட் வந்து காட்டாது. ஸோ டேரெக்டாக அந்த டிவைஸ் நேம் மட்டும் காட்டும். அதை யூஸ் பண்ணி நான் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அப்பயும் நீங்கள் ஃபோன் வழியாக வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஆக்சஸோ இல்லை பின்னு போட்டால் தான் ஓகே ஆகும். பட் நீங்கள் ஒரு பப்ளிக் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறீங்கன்னா பெட்டர் வந்து உங்களோட டிவைஸ் வந்து க்ரோம் ப்ரௌசர் ஹிஸ்ட்ரியிலேருந்து டெலீட் பண்ணுறது நல்லது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் செட்டிங்ஸ் உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் ஸோ டேரெக்டாக மெனுவில் போய்ட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டியில் போனீங்கன்னா கீழே போனீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி டவுனில் வந்தீங்கன்னா மேனேஜ் ஃபோன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா லிங்க்டு டிவைசஸ் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிவைஸ் நம்பர் வந்து காட்டும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் எந்த ஃபோன்லேருந்து நீங்கள் இப்போ ஸ்கேன் பண்ணிங்களோ ஸோ அந்த ஃபோனுக்கான அந்த டிவைஸ் நம்பர் காட்டும். ஸோ ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு பார்கோட் காட்டாது, இந்த டிவைஸே காட்டும். ஸோ அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன்லேருந்து நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை பின்னோ கொடுத்தனா லாகின் ஆகிடும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட ஓன் கம்ப்யூட்டர்னால் இதை நீங்கள் இப்படியே விட்டுடலாம். இல்லை நீங்கள் ஒரு பப்ளிக் கம்ப்யூட்டரில் ஏதாவது ஒரு ப்ரௌசிங் சென்டர்லையோ வேறு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டரில் உங்களோட ஓன் கம்ப்யூட்டர் இல்லாமல் வேறு கம்ப்யூட்டர் லாகின் பண்ணுறீங்கன்னா இந்த லிங்க்டு டிவைசஸில் போயிட்டு இதை வந்து ஜஸ்ட் டெலீட் பண்ணி விட்டுருங்க ஃபார் அடிஷ்னல் செக்யூரிட்டி மெஷருக்காக. ஸோ இப்போ இந்த மெத்தட் கூகுள் பாஸ்கி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் பாஸ்வேர்ட் போட தேவையில்ல, டேரெக்டாக வந்து எந்த ஒரு டிவைஸ்லையும் உங்களோட அக்கௌண்ட்டை ஈஸியாக லாகின் பண்ணலாம். அண்ட் இது ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் ரொம்ப செக்யூர்னு கூகுள் சைடில் சொல்கிறாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது அண்ட் செக்யூர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் எல்லா செக்யூரிட்டி மெஷருமே. நீங்கள் எங்கேயாவது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்களாக வந்து வாண்டடாக நீங்கள் சைன் அவுட் பண்ணாமலோ இல்லை நிறைய ஃபோன்ஸில் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வச்சாலோ உங்கள் பாஸ்கி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் ஆகிடும். நீங்கள் எந்தெந்த ஆண்ட்ராய்ட் ஃபோன்லலாம் உங்கள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஃபோனில் ஆட்டோமேட்டிக்காக பாஸ்கி க்ரியேட் ஆகிடும். பாஸ்கி க்ரியேட் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக யார் வேணாலும் வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை வேறு ஒரு டிவைஸில் லாகின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து உங்களோட அக்கௌண்ட்டு உங்களோட ப்ரைமரி ஃபோனில் மட்டும்தான் லாகின்ல இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ மேபி உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டு நீங்கள் நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா பாஸ்கி க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அப்போ வந்து நீங்கள் பாஸ்கீஸ்ன்ற அந்த ஆப்ஷனில் போனோடனே ஸோ இதில் வந்து மேனேஜ் டிவைசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய செஷன்ஸ்லாம் வந்து காட்டும். ஸோ நீங்கள் எத்தனை வாட்டி நீங்கள் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சில செஷன்ஸ்லாம் காட்டும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா சைன் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து ஜஸ்ட் சைன் அவுட் பண்ணிவிடுங்க. ஸோ ஏன்னா நீங்கள் மல்டிபிள் ஃபோன்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஸோ எந்த வந்து இப்போ விண்டோஸ்லேயே வந்து ஒரு 4 times நான் லாகின் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆண்ட்ராய்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 செஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு ஒன்று அண்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூகுள் க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணி ஒன்று. ஸோ அந்த மாதிரி எல்லாமே காட்டும். ஸோ உங்களோட ஃபோனை தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் ஒரு ஃபோனில் நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து சைன் அவுட் பண்ணிவிடுங்க. ஸோ மெயினாக வந்து உங்களோட அக்கௌண்ட்டை இன்னொரு ஃபோனில் செட்டிங்ஸ் வழியாக போயிட்டு கூகுள் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களோட பாஸ்கி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோனுக்குன்னு ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்குன்னு ஒவ்வொரு ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்குன்னு ஒரு பாஸ்கின்னு ஒன்று க்ரியேட் ஆகிடும். அது க்ரியேட் ஆகிடுச்சுன்னா அப்புறமா நீங்கள் அப்படியே தெரியாமல் விட்டுட்டு வந்துட்டிங்கன்னா உங்களோட பாஸ்கி வச்சு உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை அவங்க லாகின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அவ்வளோதான் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.